நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று 07 அப்படி இல்லைனா 02 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 07னா 072, அப்படி 02னா 027 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் படி நமக்கு கரெக்டாக ஏபியில் ஒரு 0702 மட்டும் தான் பெண்டிங்கில் கொஞ்சம் கரெக்டாகவே இருந்தது. சரி, அதனால் அதை அடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 900 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான், ஓகேங்களா? நமக்கு வந்து ஆல்ரெடி பிசியில் ஒரு 90, பிசி 00க்கு ஒரு பிசி 00, ஒரு 400ன்னு அடிச்சிருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 900, ஓகேங்களா? ஏபிலேயும் அதேமாதிரி நமக்கு ஆல்ரெடி 90ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். அதே ஏபி 90, பிசி 00க்கு பிசி 00, இந்த ஏசி 90 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் இது வரைக்கும் கேமில் இல்லை, அதையும் முடிச்சிட்டான். நான் இதே பேட்டர்னுக்கு இந்த 96, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிசியில் வந்து அந்த 96ன்னு அடிக்கும்போது இந்த 96க்கு தான் ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி 3த்தையும் முடிப்பான்னு சொல்லிட்டு 966 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள், ஏபி 90 அடிச்சுட்டு அந்த 90க்கு ஏபி ஏசின்னு சொல்லிட்டு அழகாக கேமை வந்து முடிச்சுட்டு போகிறான், ஓகேங்களா? நமக்கு இந்த மாதம் வந்து ஏ போர்டு 9 வச்சு பாருங்கள். ஏசி 97, ஒரு 95, அடுத்து ஒரு 94, ஒரு 99, ஒரு 92, ஒரு 90, ஓகேங்களா? நிறையா ஏ போர்டு 9 வச்சு தான் கேமே முடிச்சுதான். ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90, ஒரு 93, ஒரு 97, ஒரு 91, ஒரு 96, மறுபடியும் ஒரு 90, 93, 97, 91, 3 ஒத்தப்படை 93, 97, 91, 96, 90, 90, ஓகே. பார்த்துக்கோம். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், நமக்கு வந்து நாளைக்கு மே 1 கேமு இல்லை, ஓகேங்களா? 2ஆந்தேதி தான் கேமு. 2ஆந்தேதி எல்லாமே டோட்டலாக அஃபிஷியலாக எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம், ஓகே, 2 மணிக்கெலாம் வந்துடும். இது வரைக்கும் 3 மணிக்கு வந்த ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம் வந்துடும், ஓகேங்களா? அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என்னென்னா, வீக்லியில் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே வந்து ஒரு கெஸிங் எடுத்து வச்சிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் 2ஆந்தேதி எதுவும் கெஸிங் கொடுக்க வேணாம் தான் நினச்சேன். சரி, ஏதாவது நம்பர் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில கம்பெனி குழுக்கள்லாம் நிறைய சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். இது ஒரு நம்பர் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு சின்ன கெஸிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு கெஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஒரு 2-3 நாள் வந்து கேமை கொஞ்சம் வெயிட் பண்ணியே விளாடுங்க, ஓகேங்களா? இதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் சரி அந்த நம்பர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன், ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கெஸிங்காக கொடுக்குறேன். இல்லைனா கண்டிப்பாக இன்றைக்கி 2ஆந்தேதிக்குமே கெஸிங் கொடுத்துருக்க மாட்டேன், ஓகேங்களா? இப்போ வீக்லியில் எப்பயுமே மேக்ஸிமம் ஒரு கேமை வந்து கரெக்டாக அடிப்பான். இங்கே நல்லா ஒரு விஷயத்தை பாருங்கள், பிசி 37 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட். இது வீக்லி ரிசல்ட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதோட வந்து வியாழக்கிழமை நமக்கு லீவுன்றதால இங்கே ஸ்டார் போட்டாச்சு சாரில். வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டுக்கு தான் உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், ஓகேங்களா? பிசி 37 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வச்சுருப்பான். அதில் வந்து நல்லா பாருங்கள், 1, 2, 3 நாள் விட்டு பிசி 82, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பிசி 37க்கு அப்படியே ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 82. பிசி 37 என்ன பண்ணியிருப்பான், 82 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். பிசி 37க்கு 1, 2, 3 நாள் விட்டு ஏபி 82. இப்போ இதில் பாருங்கள், பிசி 81, சரி பிசி 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதேமாதிரி 1, 2, 3 நாள் விட்டு நல்லா பாருங்கள், 21க்கு அன்றைக்கி 76ன்னு ஃபுல் ஆப்போசிட் அடிச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 21க்கு கரெக்டாக அப்படியே 21 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். கேமில் சரியான ட்விஸ்ட் இது. ஃபஸ்ட் வாட்டி 37க்கு ஃபுல் ஆப்போசிட் 82 அடிக்கும்போது 21க்கு கண்டிப்பாக 76ன்னு போயிருப்பான். நான் மறுபடியும் 21ன்னு வச்சுட்டான். இதில் நல்லா பாருங்கள், பிசி 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 11 அப்படின்ற நம்பர் எடுத்து நாளைக்கு 66ன்னு அடிக்க போகிறானா இல்லை 16 அடிக்க போகிறானா என்னோடய கேம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் ஆப்போசிட் பண்ணிட்டான். ஏன்னா இது வந்து கேமோட ப்ரொசீஜர். ஏன்னா இப்படி தான் அவன் கேமை வந்து நான் பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட்டு டேரெக்டாக 2 நம்பரையும் வச்சிடறான், இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணுறான். அப்போ ஒரு நம்பர் ஆப்போசிட். நல்லா பார்த்தீங்கன்னா ஏபி 37க்கு ஃபுல் ஆப்போசிட் 82, கரெக்டாக 3 நாள் வீட்டில் பிசியில் 21க்கு கரெக்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 21 வச்சிட்டான். இல்லை இப்போ பிசி 11 இங்கே டேரெக்டாக ஃபுல் ஆப்போசிட், இங்கே டேரெக்ட். இங்கே கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பரை தான் ஆப்போசிட் அடிக்கணும். அது என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த 11க்கு ஏபியில் ஒரு 16 அப்படின்ட்டு 2ஆந்தேதி வரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னோடய கெஸிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, பி போர்டு 6 தான், ஓகேங்களா? ஏன்னா நான் வீக்லியில் ஒரு சார்ட்டில் ஒரு கெஸிங் எடுத்து வச்சேன். அதனால் பி போர்டு 6, பி போர்டு 6ன்னு வந்துன்னா இந்த மாதம் ஒரு நம்பர் அடிக்க வேண்டியதும் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 16 அப்படின்ற நம்பரே நான் லாக் பண்ணுறேன். ஒருவேளை 11க்கு 66 கூட ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் 11 கூட வரலாமா அப்படின்றது பல யோசனைகள் தான், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், கேமை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இல்லை 66 அப்படின்ற நம்பர் கூட வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லிடுறேன். இங்கே பிசியில் பாருங்கள், 41 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு, 11 ஒரு ரிசல்ட், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து 66 இல்லை 16, ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். சார்ட்டை வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக நின்று பார்த்துக்கோங்க. பிசி 37 கரெக்டாக 82 ஃபுல் ஆப்போசிட், ஓகேங்களா? அடுத்து 21 டேரெக்டாக வச்சிட்டான். இப்போ பிசி 11, என்னோடய கெஸிங் 11க்கு 1 ஃபுல் ஆப்போசிட் 16ன்னு வரணும், இல்லை 11க்கு
ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இந்த 2 நம்பரையும் ஆப்போசிட் பண்ணி 66 அப்படின்ற நம்பர் வரணும். இதில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள், வீக்லியில் கரெக்டாக அடிச்சிருப்பான். இங்கே பாருங்கள், பிசி 41 கீழே பிசி 11ன்னு அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ 41க்கு ஃபுல் ஆப்போசிட் என்ன பார்த்தீங்கன்னா 96. ஓகேங்களா? 41க்கு ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இப்போ 4க்கு 9, 1க்கு 6, 96. அந்த 96 தான் ஏபியில் வச்சுருக்கான். இப்போ அதுக்கே இங்கே பாருங்கள், 41க்கு ஃபுல் ஆப்போசிட், அப்போ கீழே 11ன்னு இருக்குது. அப்போ இந்த 11க்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 66 அப்படின்ற நம்பர் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் யோசிச்சு அவன் ஒரு பக்கம் யோசிச்சான்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பண்ண முடியாது. 2 நம்பர் 37க்கு 82 ஃபுல் ஆப்போசிட்டு, 11க்கு 21க்கு ஃபுல் நம்பர் டேரெக்ட்டு, 11க்கு ஒரு வேளை ஃபுல்லாகவே ஆப்போசிட்டு. எனக்கு தெரிஞ்சு 66 அப்படின்ற நம்பரே நல்லா இருக்குது. ஓகேங்களா? 66 அப்படின்ற நம்பரே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இதில் பாருங்கள், இன்னொன்று சரியான ட்விஸ்ட்டு வச்சுருக்கான். ஓகேங்களா? இல்லை, ஏபி 16ன்றதை விட 66 அப்படின்ற நம்பரே என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். என்னெல்லாம் ட்விஸ்ட்டுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஆப்போசிட், ரெண்டாவது டேரெக்டாக, அப்போ மறுபடியும் ஃபுல் ஆப்போசிட். இந்த 11க்கு ஃபுல் ஆப்போசிட் 66. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் 66 தான். நீங்கள் 16க்கு போகவே தேவையில்லை. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 41க்கு ஒரு 11, 41ன்னு அடிச்சு ஏபியில் ஒரு பிசியில் 41, பிசி 11. இந்த 41ன்னு அடிக்கும்போது அப்படியே பாருங்கள், அது ஃபுல் ஆப்போசிட் ஏபி 96. அப்போ 11க்கு ஃபுல் ஆப்போசிட் 66. கேம் முடிஞ்சிச்சிங்களா? இதில் இன்னொரு விஷயத்தை பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நான் எடுத்து வச்ச நம்பருமே அதுதான். ஓகேங்களா? 41, 11 ஏ போர்டு பாருங்கள், 9, 2ன்னு வச்சுருக்கான். இங்கே 96க்கு 66ன்னு வந்துன்னா அப்போ 2க்கு 9 அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டாக நம்ம முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. 669 அப்படின்னு சொல்லிட்டு முடியறதுக்கும் நிறையா வாய்ப்புகள். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன, ஹைலைட்டான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே அப்படியே 3-4 ரிசல்ட்டை பாருங்களா வீக்லியில். பிசி 52, 62 நல்லா பார்த்துக்கோங்க. பிசி 52, பிசி 62, பிசி 69. ஓகேங்களா? பிசி 52, பிசி 62, பிசி 69. அதேமாதிரி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. பிசி 52, பிசி 62, பிசி 69. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிசி 52, பிசி 62, பிசி 69 அப்படின்ற நம்பருமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 41க்கு 11, 96க்கு 66. அப்போ ஏபியில் 66 அப்படின்னு வந்தனா 699 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டாக நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 2-3 விஷயத்தில் இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே லாக் ஆகுது. ஓகேங்களா? இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், எந்த மாதம்லாம் நமக்கு பிசி 96 அப்படின்னு வருதோ அங்கே 69 அடிப்பான், இல்லை 69 அப்படின்னு வந்தனா ஒரு 96 அடிப்பான். நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பிசியில் ஒரு 69 அப்படின்னு வச்சுருந்தான். அதுக்கு கரெக்டாக ஒரு 96ன்னு வச்சுருந்தான். அதேமாரி ஏப்ரலில் பிசி 96. இதுக்கு கண்டிப்பாக கேமில் ஒரு 69 அப்படின்ற நம்பர் அடிப்பான்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா 2ஆம் தேதி ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிசி 69, ஏபி 66. அப்படி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 669 அப்படின்ற நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பிசி 69, 669 அப்படின்ற நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் 2-3 விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். என்னென்னா, ஏன்னா இந்த ஆப்போசிட் கேம் எப்பயுமே மிஸ் ஆகாது. ஓகேங்களா? கரெக்டாக 37, கரெக்டாக 3 நாள் விட்டு 82 ஃபுல் ஆப்போசிட்டு, 21 கரெக்டாக 3 நாள் விட்டு டேரெக்டாக அப்படியே 21க்கு ஆப்போசிட் இருக்கும் 21. அப்போ இந்த 11க்கு கண்டிப்பாக 3 நாள் விட்டு ஃபுல் ஆப்போசிட் 66. இதுதான் நம்மளோட ஏபி. நம்மளோட ஸ்ட்ராங்கான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 66. அதேமாரி நமக்கு பிசியில் இந்த ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே கரெக்டாக பாருங்கள், 41, 11. 41க்கு ஃபுல் ஆப்போசிட் 96. அப்போ 11க்கு ஃபுல் ஆப்போசிட் 66. அதுலேயுமே வந்து கேம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிட்டான். ஓகேங்களா? 41, 11 போது ஏ உள்ள 9, 2. இங்கே அதேமாதிரி 96, 66ன்னு வரும்போது 2க்கு 9. ஓகேங்களா? இதுலேயுமே சி போர்டு 9 கரெக்டாக வருது. மேலே பார்த்தீங்கன்னா வீக்கில் 52, 62, 69 அடிச்சிருக்கான். அதேமாரி 52, 62, 69 எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கொஞ்சம் நல்லா தரமாகவே இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக 69, 66, ஏபி 66, பிசி 69 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிங்க. நீங்கள் எல்லா மாதம் மேக்ஸிமம் ஒரு 10 ரிசல்ட் அடிச்ச இடத்துல நீங்கள் 11ஆவதாக ஒரு நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 69க்கு 96 அப்படியே நம்ம ஓவராலாக பார்த்தாலே எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் அடிச்சிருப்பான் நம்பரை. வந்து பார்த்திங்கன்னா 69 எங்கெல்லாம் அடிச்சிருக்கானோ அங்கெல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 69, இங்கே ஒரு 96. நமக்கு இங்கேயும் 096 தான் அடிச்சிருந்தான். இங்கே 969 அடிச்சிருக்கான். அது ஒரு 669 வரத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இன்னமும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், 69 இல்லை 96 ஏபியோ பிசியோ யூசியோ எங்கே வந்ததை பாருங்கள். ஏசியில் ஒரு 96, ஏசியில் ஒரு 69. அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக சார்ட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
எல்லா இடத்துலையுமே அந்த நம்பர் வச்சுருப்பான். 69க்கு 96, 96, 69 அது ஏபியாக இருக்கட்டும், இல்லை பிசியாக இருக்கட்டும், இல்லை ஏசியாக இருக்கட்டும், எல்லா பக்கமுமே அந்த நம்பரை மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த கெஸ்ஸிங் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி 66. என்னை பொறுத்த வரைக்கும் ஏபி 66 தான் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகேங்களா? ஏபி 66 அப்படி 66ன்னு வந்தோன்னா 669. உங்களுக்கு ஒருவேளை பிசி 69 அப்படின்னு வந்தால் கூட தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.